வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் மெத்தட் பார்க்க போகிறோம். இந்த டெக்னிக் வச்சு நம்ம இது கரெக்டாக பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட டாப் அண்ட் பாட்டம்ஸை ஐடென்டிஃபை பண்ணுற டெக்னிக். இதுக்கு பேர் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு GANN லெவல். இது டெக்னிக்கல் அனாலிசிஸ்லேயே பார்த்திங்கன்னா டாப் மோஸ்ட் நம்பர் 1 அப்படிங்கிறதும் கூட நம்ம வந்துட்டு சொல்லலாம். பின் பாயிண்ட் அக்யூரசி வந்துட்டு நமக்கு மார்க்கெட்ஸோட டாப் அண்ட் பாட்டமை எக்ஸாக்டாக வந்துட்டு காமிக்கும். ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த GANN இண்டிகேட்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரியல் டைமில் சார்ட் ஓப்பன் பண்ணி எப்படி நம்ம ஃப்யூச்சர் மார்க்கெட்ஸை ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு அக்யூரேட்டாக பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ GANN indicators most notably GANN ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ட்ரேடிங் டெக்னிக் இது வந்து WD GANN அப்படிங்கிறவர் நமக்கு இதை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ யூஸ்ட் ஆங்கிள்ஸ் அண்ட் வேரியஸ் ஜியோமெட்ரிக் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு டிவைட் டைம் அண்ட் ப்ரைஸ் இன்டு ப்ரொபோர்ஷனேட் ப்ளாட்ஸ். GANN indicators are often used to predict support and resistance level. கீ இதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு கீ டாப்ஸ் அண்ட் பாட்டம்ஸை தான் மெயினாக வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் ப்ரைஸ் மூவ்ஸ் இதுதான் நமக்கு இந்த கீ பாட்டம் அண்ட் டாப் தெரியாமல் நம்ம வந்துட்டு நிறையா பேர் தடுமாறுவோம். எந்த இடத்துல மார்க்கெட் ஒரு ரிவர்ஸ் ஆகி ஒரு 1000 பாயிண்ட் 2000 பாயிண்ட் மூவ் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த GANN லெவல்ஸ் யூஸ் பண்ணி அக்யூரேட்டாக வந்துட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த தியரி டீட்டெயிலுக்குள்ளே போல் இவர் தான் பார்த்திங்கன்னா இது பண்ணி வில்லியம் டெல்பர்ட் GANN அப்படிங்கிறவர். trader known for using geometry and astrology and ancient mathematics to predict events in the stock market. இது பற்றி சீரியஸாக இன்னொரு நம்ம வந்துட்டு ஒரு 5-10 வீடியோஸ் பார்ப்போம். எல்லாமே மைண்ட் ப்ளோவிங்காக இருக்கும் உங்களுக்கு. நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ட்ரெண்ட் டெக்னிக் வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ சம் ஆஃப் his videos are used on trading in technical tools and integrated into current இப்போ இருக்கிற சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் பார்த்திங்கன்னா அப்போ அவர் கண்டுபிடிச்சோட லெவல்ஸ் வந்துட்டு இருக்குது. சரிங்களா? இதை எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நம்ம டைரெக்டாக போயிடுறேன். ஃபஸ்ட்டு நமக்கு ஆல்ரெடி நம்ம ஃபிபனேசி எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்னு பார்த்துருப்போம். அதை விட இது வந்துட்டு அது 100%, அது ஒரு 90%னா இது பார்த்திங்கன்னா 190% வந்துட்டு அக்யூரேட்டாக இருக்கும். அவ்வளோ பவராக இருக்கும் இதுக்கு. இதோட இது பார்க்கலாம் நம்ம. இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன தேவை அப்படின்னா நமக்கு மார்க்கெட்டோட டாப் மட்டும் தேவை. இப்போ ஏதோ ஒரு ஸ்டாக்கு நல்ல டாப்பில் போயிட்டு அதோட ஒரு கால்வாசி வந்து இருக்குன்னு வைங்க. அதுக்கப்புறம் நமக்கு அந்த மாதிரி இருக்கிற ஸ்டாக்கை வந்துட்டு நம்ம பிக் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டியில் நமக்கு ஒரு 2-3 எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி நான் இது பார்த்து வச்சுருக்கேன். நமக்கு 19th அக்டோபர் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா நமக்கு இதுதான் 19th அக்டோபர். நமக்கு நல்ல ஒரு ரேலி போயிட்டு எனக்கு இதுதான் 19th அக்டோபர் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா சப்போஸ் இந்த ஏரியாவில் சுற்றிட்டு இருக்கு. நமக்கு நல்ல ஒரு ரேலி போயிட்டு நீங்கள் இந்த இடத்துல பார்க்குறீங்கன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 17,800 ஆர் சம்திங்கில் நீங்கள் வந்துட்டு இது பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஸ்டாக் வேணாலும் சரி நல்ல ஒரு மூவ் போயிட்டு அதோட கால்வாசி வருது. அப்போ நமக்கு ஒரு டாப் பாயிண்ட் வந்துட்டு தெரியும். அந்த பாயிண்ட்டை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு நோட் பண்ணிக்கிறேன். 19th அக்டோபர் இதில் வந்துட்டு நம்ம ப்ரைஸ் அண்ட் டைம் அதுதான் சொன்னேன். அந்த இதில் ப்ரைஸ் அண்ட் டைமை எடுத்துக்குவோம். டைம் அப்படிங்கிறது அந்த டேட் வந்துட்டு நம்ம எடுத்துக்குவோம். ஸோ ஆடியோலாம் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். குட் மார்னிங் கனபிரான், ஆடியோலாம் ஓகே தான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ இந்த 19th அக்டோபரோட ப்ரைஸ் என்னன்னு பாருங்கள். ஹை 19th அக்டோபர் நான் ஜூம் பண்ணிக்கிறேன். எப்படி ஜூம் பண்ணுறது? ஓகே. இங்கே பாருங்கள். நமக்கு நான் வந்துட்டு ஒரு எந்த ஸ்டாக் இருந்தாலும் சரி இண்டெக்ஸை நான் நிஃப்டி எடுக்கிறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு. 19th அக்டோபரோட உங்களுக்கு ரொம்ப ஜூம் ஆயிடுச்சு. ஸோ 19th அக்டோபரில் டேட் இருக்குது எனக்கு. 19th அக்டோபரோட ஹை ப்ரைஸ் 18,604. ஸோ எனக்கு 19th அக்டோபர் ஹை பாருங்கள். இந்த இடத்துல ஹை தெரியும் உங்களுக்கு. இங்கே வைக்கிறேன் இந்த ஸ்டாக்கில். எனக்கு 18,604 அதை வந்துட்டு நான் எடுத்துட்டேன். டைம் அண்ட் ப்ரைஸ் டேட் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் டைமை வந்துட்டு நான் இது பண்ணிக்கிறேன். எக்ஸாக்ட் டைம் தேவையில்லை நமக்கு. இப்போ இதுக்கு வந்துட்டு நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். வெரி சிம்பிள். இது எப்படின்னா ஸ்கொயர் ரூட்டாக ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த வேல்யூ, இந்த ப்ரைஸ் வேல்யூ போட்டிங்க அப்படின்னா நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் B2 இதை போட்டிங்கன்னா நமக்கு ஒரு வேல்யூ 136.3 வரும். அதை வந்துட்டு நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுறேன் 137. சரிங்களா? இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வேல்யூவை இந்த நம்ம டைமோட ஆட் பண்ணுறோம். 19th அக்டோபரோட ஆட் பண்ணுறேன். அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு 5th மார்ச் வரும். இங்கே இது மேலே வச்சிங்கன்னா தெரியும். A2 + E3ன்னு போட்டிருப்பேன்.
அதாவது இந்த செல் ப்ளஸ் இந்த செல் 5th March 2022க்கு நான் வந்துட்டு போகிறேன். எனக்கு இங்கே 19th கூட நிறைய ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. இது பாருங்கள், நமக்கு 5th March பார்த்திங்கன்னா எங்கன்னு பார்க்கலாம். இப்போ 5th March நமக்கு 2022. ஓகே, இதுதான் நமக்கு 5th March. இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது பார்த்திங்கன்னா 4th March 5-6 லீவு. அடுத்தது பார்த்திங்கன்னா 7th March வந்திருக்கு. நமக்கு அந்த 2 நாள் லீவுன்னா அடுத்தது. அப்போ மார்க்கெட்டோட டாப் ஒரு இடம் தெரியிடுச்சு. அடுத்தது எங்கே நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரிவர்சல் என்ன அப்படிங்கிறது க்ளீனாக அந்த டைம் அண்ட் ப்ரைஸ் மூமெண்ட்டை வச்சு நம்ம ஐடென்டிஃபை. இதுக்கப்புறம் பாருங்கள், மார்க்கெட் நமக்கு இந்த பாட்டம் கீ டாப் அண்ட் பாட்டம் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு மார்க்கெட் பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் ஒரு ரேலி நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1000+ பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ 15700 சம்திங்லேருந்து நமக்கு 18,000 3000 பாயிண்ட்ஸ் 2500 பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு மூவ் ஆகிருக்கு. நீங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா அதுலேயே இன்னொரு டேட் வந்திருக்கு பாருங்கள். இது எப்படி எடுத்தேன்னா இந்த டேட் ப்ளஸ் இது ஆட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அடுத்து 20th July வரும். ஸோ B5Y-E3 இது ப்ளஸ் இந்த டேட் ப்ளஸ் 137 அப்படிங்கும்போது 20th July வந்துட்டு நமக்கு வரும். அப்போ 20th Julyயில் போய் பார்க்கலாம். நம்ம 20th July பார்த்திங்கன்னா 20th July 2022ல் ஓகேவா, இதுதான் 20th July. ஸோ உங்களுக்கு இந்த ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்குவீங்க. எந்த டேட் வந்தாலும் அந்த ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிவிட்டு அதோட பிரேக் அவுட்டில் நம்ம வந்துட்டு என்ட்ரு ஆகும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சின்ன டார்கெட் கொடுத்துட்டு திருப்பி ஸ்டாப் ஹண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மூவ் ஆகிருக்கு. அடுத்த டேட் பார்க்கலாம். நம்ம 4th December போகிறேன். 4th December நமக்கு இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு செகண்டு இது பார்த்திங்கன்னா 4th December. செகண்டுக்கு அப்புறம் டேரெக்டாக 5th December நமக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு கீ டாப் முக்கியமான ஒரு ஹை லெவல் கொடுத்துருச்சு. அதாவது கீ டாப் அண்ட் பாட்டம் லெவல். இதுக்கப்புறம் நமக்கு செல் இதை பிரேக் பண்ணும்போது நம்ம ஷார்ட் போகிறோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான 18,650லேருந்து நமக்கு 16,900 வரைக்கும் நமக்கு ஒரு நல்ல ஒரு டார்கெட் கொடுத்துருக்கு. வெரி சிம்பிள். உங்களுக்கு இந்த டேட் அண்ட் டைம் எடுத்துக்கிறீங்க. ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் வேல்யூ கூட ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த டேட்டோட ஆட் பண்ண அடுத்தடுத்தது மார்க்கெட் பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகும், கீ லெவல்ஸ் கீ டாப் அண்ட் பாட்டம் லெவல்ஸ் வந்துட்டு நமக்கு இது கொடுத்து இதை யூஸ் பண்ணி நீங்கள் கால் ஆப்ஷன் வாங்கலாம், ஃபியூச்சர்ஸில் லாங் போகலாம், புட் ஆப்ஷன் வாங்கலாம், என்ன வேணாலும் நீங்கள் இது பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 18th Jan 2022ல் அதே மாதிரி நீங்கள் எந்த இண்டெக்ஸ்க்கு மட்டும் இல்லை எந்த ஸ்டாக்ஸ்க்கு வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ 18th Jan 2022 இது பார்த்திங்கன்னா இந்த டேட்க்கு அப்புறம் எனக்கு இங்கே ஒரு ஹை ஃபார்ம் ஆகிருக்கு. சரிங்களா, நான் இதுக்கப்புறம் எனக்கு இங்கே வந்திருந்தது அந்த நெக்ஸ்ட் ரிவர்சல். ஆக்சுவலாக இது வந்துட்டு டாப் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா பாட்டம், இடையில இன்னொரு ஹை வந்திருக்கு. அப்போ வந்துட்டு அந்த ஹையை வச்சு நம்ம அடுத்தது ஃபர்தராக எங்கெங்கே ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டினியூஸாக வந்துட்டு பார்த்துட்டே இருக்கலாம். நமக்கு தேவையான ஒரு ஹை தேவைப்படும். அதோட ஹை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு 18th Janல பார்த்திங்கன்னா 2022 நமக்கு இந்த இது 18th Janோட ஹை பார்த்திங்கன்னா 18,350 அதுதான் போட்டிருக்கேன். இதோட ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த வேல்யூ போடுறேன் 18,350. அது வந்துட்டு 136 வருது. 136 + 18th Jan எடுப்போம் 3rd June 2022 வருது. 3rd Juneல போய் பார்க்கலாம் 2022 எப்படி ரிவர்ஸ் ஆகி. இங்கே பாருங்கள், இதுதான் 3rd Jan நமக்கு. இந்த டேட் ஃபஸ்ட்டே வந்துடும் நமக்கு. 3rd Janக்கு அப்புறம் இந்த இதோட லோவை பிரேக் பண்ணும்போது 18,565 போகும்போது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 16,571லேருந்து 15,200 வரைக்கும் நமக்கு டார்கெட் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்துட்டு இது அடுத்த கீ லெவல் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம வெறும் ஸ்கொயர் ரூட் வந்து அந்த டேட்டோட இது பண்ணும்போது நான் 17th October 2022 போகிறேன். 17th October இதுதான் 17th October நமக்கு. இந்த டேட்டோட பிரேக் அவுட்டு அடுத்தது பாருங்கள் எவ்வளோ பெரிய டார்கெட் நமக்கு. கிட்டத்தட்ட 18,817லேருந்து நீங்கள் 17,304. உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப சின்னதாக ஒரே ஒரு கேண்டிலோட சின்னதாக வரும். பட் கிட்டத்தட்ட டார்கெட் பார்த்திங்கன்னா 3 to 4 monthsக்கு உங்களுக்கு ஃப்யூச்சர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ரோல் ஓவர் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு நல்லா வரும். இதை வந்துட்டு நீங்கள் மல்டிபிள் எந்தெந்த ஸ்டாக்கில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிறீங்கன்னு வைங்க. அந்த ஸ்டாக்கு நமக்கு ஒரு டாப்லேருந்து நல்லா இறங்கி இருக்குது. ஒரு 100 daysக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு பாட்டம் இருக்குது. ஏதோ ஒரு ஸ்டாக் வந்துட்டு நீங்கள் ஸ்கேனர் யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸ்டாக் நியர் 100 days ஆஃப்டர் லோ அப்படிங்கிற ஏதோ கண்டிஷன் போட்டு அப்போ அந்த டாப்போட வேல்யூ எடுத்து நீங்கள் இந்த மாதத்தில் எந்தெந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா GANN வேல்யூஸ் வருது அப்படிங்கிற ஒரு எக்ஸல் ஷீட் இருக்குது.
அந்த இதை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். முக்கியமான இப்போ நாளைக்கு பார்த்திங்கன்னா இப்போ 11th அக்டோபரில் சில ஸ்டாக்கோட ஹை ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கும். அப்போ அதை வந்துட்டு நம்ம இந்த கான் லெவல் யூஸ் பண்ணி முக்கியமான கீ டேட்ஸ் என்னென்ன, எந்தெந்த ஸ்டாக்கு இன்றைக்கி டேட்ஸ் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அதுக்கு வந்துட்டு லாங் போக ரெடியாக இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 monthsக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டார்கெட்ஸ் வந்துட்டு கொடுக்கும். இதை வந்துட்டு நீங்கள் இண்டெக்ஸ் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இது ஸ்டாக்ஸையும் நீங்கள் வந்துட்டு அனலைஸ் பண்ணி வந்துட்டு பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா கான் லெவலோட ஒரு முக்கியமான ஒரு கீ டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் மார்க்கெட்ஸோட டாப் அண்ட் பாட்டம். இது பேங்க் நிஃப்டிலையும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். நீங்கள் ஆக்சுவலாக பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி ரெண்டுமே ஒரே நாளில் ரிவர்ஸ் ஆகும். அப்போ நீங்கள் அதோட டாப்பு எடுத்து இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மேட்ச் ஆகும். நீங்கள் வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, கான் லெவல் அப்படின்னா என்னென்னு. ஸோ இது மாதிரி இன்னும் இது பார்த்திங்கன்னா இதில் என்ன சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னா, நமக்கு இது வந்துட்டு மேத்மேட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது போக மூனோட நமக்கு பிளானட்ஸ் மூனோட இதை வச்சு மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படிங்கிறதும் இதில் ஆக்சுவலாக ப்ரெடிக்ட் பண்ண 3 days பார்த்திங்கன்னா, ஏன்னா அது 3 தான் பார்த்திங்கன்னா மைண்ட் மார்க்கெட்ஸ் ஆல் அபவுட் மைண்டு. ஸோ அது பேஸ் பண்ண மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படிங்க. அந்த சீக்ரெட்ஸ்லாம் நெக்ஸ்ட் ஃபர்தர் வீடியோஸில் நம்ம வந்துட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு செஷனில் பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணோம், இந்த மாதிரி பெரிய நீங்கள் வந்துட்டு இன்ட்ராடே என்னால் பண்ண முடியாது, பட் அந்த ஒரு பெரிய மூமெண்டம் கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி டெக்னிக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டீட்டெயில்டான வீடியோ நம்ம வெப்சைட்டில் போட்டுறேன், நீங்கள் அதையும் வந்துட்டு பார்த்துக்குங்க. கேன் லெவல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஸ்க்ரீனர் மாதிரி ஒன்று நான் அப்டேட் பண்ணிடுறேன். நீங்கள் வெப்சைட்லேயும் போய் செக் பண்ணிக்கங்க. சப்போஸ் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம், ட்ரேடிங் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், ஓப்பன் பண்ணிவிட்டு ஷேர் மார்க்கெட் பற்றி சுத்தமாக ஐடியா இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஃப்ரீ கோர்சஸும் உங்களுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃப்ரீ ட்ரைனிங் கோர்சஸும் நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் இன்னும் ஒரு முக்கியமான கேன் லெவல் சீரீஸ்லேயே இன்னும் ஃபர்தராக வந்துட்டு நம்ம முக்கியமான லெவல்ஸ் பார்க்கலாம். அதுபோக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அந்த இன்ட்ராடே ஷீட் வந்துட்டு கேன் லெவல்ஸ்க்கு என்னென்ன ஸ்டாக்குக்கு முக்கியமான டேஸ் வருது அப்படிங்கிறதையும் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.